Hey friends, welcome to BPro Freelance Services. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா guys, Fiverrல எனக்கு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரிசீவ் ஆனிச்சு. சோ இப்போ அந்த வர்க்க நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அந்த Workfile வந்து எப்படி Fiverr போர்ட்டல்ல சப்மிட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, நம்ம சேனலுக்கு இப்போதான் புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் டிப்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் மணி earning டிப்ஸ் எல்லாம் பத்தி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் என்னுடைய Fiverr டேஷ்போர்ட். ஸோ இந்த டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ரிசீவ் ஆனிச்சு $60. ஸோ அந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஒர்க் ஃபைலை வந்து எப்படி சப்மிட் பண்ணுறதுங்கிறத நம்ம லைவாக பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் ஆர்டர்ஸ் ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே டேரெக்டாக வியூ கொடுத்தோம்னா போதும், நம்மளுடைய ஆர்டர் பேஜுக்கு போயிடும். அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த ஆர்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி அங்கேயும் ஆர்டர் பேஜ்லேயும் ஷோ ஆகும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் டேஷ்போர்டுக்கு ரீடைரக்ட் ஆகிடும் கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆர்டர் பேஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிக்குக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டைம் லைனும் வந்து இங்கேயே கொடுத்துருப்பாங்க கைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வருவோம். ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தோட்டி இங்கே பார்த்தீங்கன்னா டெலிவர் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆக்சுவலாக உங்கள் ஒர்க் ஃபைலை நீங்கள் இங்கே தான் டெலிவர் பண்ண வேண்டியது வரும். ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த டெலிவர் நவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோட்டி பார்த்தீங்கன்னா அப்லோட் ஒர்க்குன்னு சொல்லி ஒரு அட்டாச்மெண்ட் ஃபைல் ஒன்று இங்கே பாப்பா இருக்கும் கைஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் கம்ப்ளீட் பண்ண ஒர்க் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஃபைல் 233 KB இன் சைஸில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைலை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து சர்ச் பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண ஒர்க்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஒர்க்கோடைய ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணி வச்சிங்கன்னா போதும். ஃபியூச்சர் கிளைண்ட்ஸ் வந்து நம்மளுடைய ப்ரீவியஸ் ஒர்க்கோடைய ஸ்க்ரீன்ஷாட் வந்து அவங்க நம்மளுடைய போர்ட்டலில் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒர்க் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் கைஸ் அந்த ஒர்க் ஃபைல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஷாட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே விண்டோஸ்லையும் க்ரோம் எக்ஸ்டென்ஷன்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஷாட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ என்னுடைய கீபோர்டில் பிரிண்ட் ஸ்க்ரீன் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னே நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன் கைஸ். சேவ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு நேம் கொடுத்துக்கிறேன். ஒர்க் ஃபைல் ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லி நான் டைப் பண்ணதுக்கப்புறம் டெஸ்க்டாப்பில் வந்து இந்த ஒர்க் ஃபைல் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன் கைஸ். சேவ் பண்ணிட்டு இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்டர் பேஜுக்கு வந்து இங்கே அப்லோட் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட்டையும் இதில் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க் ஃபைலும் அப்டேட் ஆகிடுச்சு, ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. ஸ்க்ரீன்ஷாட் இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ சாம்பிளில் நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து இங்கே ஷோ ஆகிடுச்சு கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குயிக் ரெஸ்பான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த குயிக் ரெஸ்பான்ஸில் ஹியர் இஸ் யுவர் டெலிவரின்னு ஒரு பட்டன் இருக்கும் கைஸ். இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே அந்த கிளைண்ட்டோடைய யூசர் நேம் வந்துடும். அதே மாதிரி இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ லெட்டரும் வந்து ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிரும் கைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிளி வந்து இங்கே டெலிவர் ஒர்க் கொடுத்துடலாம். டெலிவர் ஒர்க் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுடைய ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்ளீட் ஆகிரும். அதாவது நம்ம வந்து சப்மிட் பண்ணிட்டோம். கிளைண்ட் வந்து 3 டேஸ்க்குள்ளே நம்மளுடைய ஆர்டரை ரெஸ்பாண்ட் பண்ணலினா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைலில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கிளைண்ட் வந்து நம்மளை ரிவிஷன் பண்ணுவாங்க. அந்த ஃபைலை வந்து மறுபடியும் நம்ம ரீவொர்க் பண்ணணும். சப்போஸ் அந்த கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸ்க்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலைன்னா இந்த ஆர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆகி டேக்ஸ் மணி போக மீதி இருக்க மணி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஆகிரும். ஸோ வேலெட்டில் டெபாசிட் ஆனதுக்கப்புறம் 14 டேஸ்க்கு அப்புறம் நான் இந்த மணியை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக $60 வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் $12 டேக்ஸ். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா Fiverr வந்து நம்மள மாதிரி ஒர்க் பண்ணுற ஃப்ரீலான்சர்ஸ் கிட்டலாம் 20% ஆஃப் த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்வீஸ் டேக்ஸாக வந்து டெபிட் பண்ணுவாங்க. ஆர்டர் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது $60 இருக்குது. அதோடைய டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $12. ஸோ ரிமைனிங் $48 வந்து பார்த்தீங்கன்னா 14 டேஸ்க்கு அப்புறமேட்டு என்னுடைய வேலெட்டில் வந்து டெபாசிட் ஆகிரும். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை பேபால்லையோ இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லையோ நான் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வித்ட்ராவல் எப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன் கைஸ். அந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா மேலே கார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் Fiverr சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே.